மக்கள் பொன்மனச் செம்மலின் பக்கம் என்பதை உலகிற்கு காட்டினர். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து தமிழக அரசியல் வரலாற்றில் பொன்மனச் செம்மலின் வெற்றி கொடியை உயரப் பறக்க விட்டனர். அடுத்து கோவையில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி. அதில் அரங்கநாயகம் வெற்றி பெற்று அதிமுகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். தமிழக வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரியில் எம்ஜிஆர் வெற்றி கொடியை பறக்க விட்டு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சியை அமைத்து இந்திய அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். 1977 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி மாலையை புரட்சி தலைவருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர் தமிழக மக்கள். இதன் மூலம் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்தார் புரட்சி தலைவர். வெற்றியை மக்களிடம் சமர்ப்பித்தார் பொன்மனச் செம்மல். ராஜாஜி ஹாலில் அரசாங்க சடங்கை முடித்த சில நிமிடங்களிலேயே தனது தலைவனை